நீ எப்படி எதிர்கொள்வாய் சனி? இல்லை தாமினி, இதில் உனது தவறென்று ஒன்றும் இல்லை. வேண்டும் என்று என்னால் தான் நீ துன்பத்தை அனுபவிக்கிறாய். இந்த சாபத்தை போக்க என்ன வழி? ஒருவர் மற்றொருவரின் துன்பத்திற்கு மருந்தாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்களின் கர்மம் தவமாகும். என்னை திருமணம் செய்தால் நீ அடியோடு நான் முன்னரே கூறியுள்ளேன். இன்று இந்த சபதம் செய்கிறேன் சனி. நான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை என்றும் தேடிக்கொண்டுதான் இருப்பேன். அவளது ஒழுக்கமும் காதலும் அவனை மிகப்பெரிய துன்பத்திலிருந்தும் கூட காப்பாற்றும் என்பதை நான் நிரூபிப்பேன். சூரியன் உதிக்கும் நேரமாகிவிட்டது. விடிந்ததும் நாம் இருவரும் மகிழ்ச்சியான புதுமண தம்பதிகளாக. பூதங்களின் தேவர்களை நான் சூரிய லோகத்திற்கு வரவேற்கிறேன். இன்று தங்கள் அனைவரையும் நான் சூரிய லோகத்திற்கு அழைத்ததற்கு விசேஷ காரணம் உண்டு. என் விருப்பம் ஒன்றுதான். சூரிய குலத்தின் புது மருமகளின் வருகை பஞ்சபூதங்களின் நல்ல ஆசைகளுடன் துவங்க வேண்டும். இப்பொழுது எங்கு செல்கிறாய்? என்னிடம் கூறு. எதுவும் பிரச்சனை இல்லையே? சனி முதலிரவு அன்றே சூரிய மாளிகையை விட்டு வெளியே சென்று கொள்வது ஏற்றுக்கொள்ள இயலாததாகும் தேவி. தேவேந்திரா, சனி மற்றும் தாமினி இருவருக்குமே இந்த சூரிய சபைக்கு வரப்போவதில்லை. காரணம் எதுவுமின்றி சனியும் தாமினியும் இங்கு வருவதை தவிர்த்திருக்கிறார்கள் என்றால் நானே நேரடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன். நான் சென்றான். ஆனால் சனி, தாயார் நாளை சபைக்கு இந்திர தேவர் மற்றும் ஐம்பூத தேவர்களையும் அழைத்துள்ளார். அவர்கள் சூரிய சபையில் அவ்வாறே கூறு. தாமினி தன் தந்தையாரை சந்தித்த பிறகு விரைவிலேயே சூரியலோகம் திரும்பி விடுவாள். குறைந்துவிடும் சனி. கவலை கொள்ளாதே தாமினி, நீ நினைவு கொள். இங்கு கந்தர்வ லோகத்திற்கு என்னால் அல்ல, மாறாக உனது தந்தை. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே?